21வது ஸ்லோகம். முஜுகுந்தானசோகாம்ச்ச பகுளாம் திலகாம்ஸ்ததா உன்மூல்ய கதனம் தத்ர சகார சுகரோவனே. ചെമ്പകപ്പൂക്ക് ഈക്വലാன ഒരു മരമാക്കും മുജുകുന്ദ മരം. അതേമാതിരി അശോക മരം, ഇലഞ്ഞി മരം, മഞ്ചാടി മരം ഇതെല്ലാം വേരോടെ മറിച്ച് കീഴ പൊട്ടത് அந்த സുഗരം, അതാണത് പന്നി. ഉദ്യാനത്തെ എല്ലാം അലങ്കോലമാക്കി തീർത്തത്. 22வது ശ്ലോകം. വാടികാ രക്ഷകാ സർവേ ദുധ്രുവു ശസ്ത്രവാണയ ഹാഹേതി ചക്രുഷുസ്തത്ര മാലാകാരാഭിഷാതുര. உத்தியானத்தில் இருக்கிற உத்தியான பாலகர்கள் எல்லாம் ஆயுதங்களை கையில எடுத்துட்டு ஓடி வந்தா அங்க இருக்கிற பூக்களை எடுத்து மாலை கற்றவாள் எல்லாம் பயந்து நடுங்கி கத்தினா. 23வது ஸ்லோகம். பாணை சந்தாட்யமானோபி யதாத்ரஸ்தோ ந வை மிருகா ரட்சகான் பீடயாமாச கோலகால சமத்யுதி. അസ്ത്രങ്ങളാല അടിച്ചിട്ടും அதுக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை அந்த பன்னிக்கு. காலனுக்கு ஈக்குவலான அந்த பன்னி உத்தியானத்தில் இருக்கிற உத்தியான பாலகர்களை எல்லாம் உபதிரவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. 24வது ஸ்லோகம். தே ததாதிபயாக்ராந்தா ராஜானம் சரணம் யயோ தமூஜுஸ்த்ராஹி த்ராஹீதி வேவமானா அபயாகுலா. தே ததா அதிபயாக்ராந்தா ராஜானம் சரணம் யயோ தமூஜுஹு த்ராஹி த்ராஹி இதி வேவமானா பய ஆகுலாஹ. அவ அப்போது ரொம்ப பயந்து நெடுங்கி காப்பாத்தனமே காப்பாத்தனமே அப்படின்னு கூப்பிட்டு அழுதுண்டு ராஜா கிட்ட ஓடி போன. 25வது ஸ்லோகம். தானாகதான் சமாலோக்ய பயார்த்தான் பூபதிஸ்ததா பப்ரச்ச கிம் பயம் கஸ்மான் மாம் ப்ருவந்து சமாகதா. பயந்து நெடுங்கி ராஜா கிட்ட ஓடி வர அந்த உத்தியான பாலகர்களை பார்த்த ராஜா கேட்டார், என்னத்தை பார்த்துட்டாக்கம் நீங்கள் இப்படி பயந்து நெடுங்கிற, எதுக்கு இங்க ஓடி வர சொல்லுங்கோ. 26வது ஸ்லோகம். ந அஹம் பிபேமி தேவேப்யஹ ராட்சசேப்யஹ ச ரட்சகாஹ கஸ்மாத் பயம் சமுல்பன்னம் தத்ப்ருவந்து மம அக்ரதஹ. நாஹம் பிபேமி தேவேப்யோ ராட்சசேப்யஸ்ச ரட்சகாஹ கஸ்மாத் பயம் சமுல்பன்னம் தத்ப்ருவந்து மம அக்ரதா. பூங்காவனத்துக்கு பாதுகாப்பாயிட்டு நிற்கிறவாளே, நான் தேவர்களையோ ராட்சசர்களையோ பயந்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறத ஆராக்கும் உங்களை பயப்படுத்துறது எங்கிட்ட சொல்லுங்க. 27வது ஸ்லோகம். ஹன்மி ச ஏகேன பாணேன ஹன்மி ஜைகேன பாணேன தம் சத்ரும் துர்பகம் கிலா யோ மே அராதிஹி யஹ மே அராதிஹி யோ மேராதி சமுல்பன்னோ லோகே பாபம் அதிகலஹ லோகே பாபம் அதிகலா. ஒரே ஒரு அம்பால உங்களை ஆறு துரோகிச்சவாளோ அவளை நான் கொன்னுடுறேன். இந்த உலகத்துல எனக்கு சத்ருவாயிட்டு வந்திருக்கிற குரூரனான அந்த பாபி ஆராக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க.
അതാര് വേണമെന്നായിക്കിട്ടും. 28ാவது ശ്ലോകം. ദേവോ വാ ദാനവോ വാപി തം നിഹന്മി ശരൈഃ സിതൈഃ ക്വ തിഷ്ഠതി ക്രിയദ്രൂപ കിയദ്ബലസമന്വിതാ. ദേവഃ വാ ദാനവഃ വാ അപി തം നിഹന്മി ശരൈഃ സിതൈഃ ക്വ തിഷ്ഠതി കിയത് രൂപഃ കിയത് ബലസമന്വിതാ. ദേവനാക്കുമാ ദാനവനാക്കുമാ ആര് വേണമെന്നായിക്കിട്ടും. അവനെ ഞാൻ ഷാർപ്പാന അമ്പാല അമ്പു വീശി കിഴ വീഴ്ത്തുവേൻ. അവൻ എங்கே എന്നവാക്കും അവനോട് രൂപം, அவனுக்கு என்ன பலம் இருக்கு, அதெல்லாம் டீட்டெயிலா வர்ணிச்சு சொல்லுங்க. மாலாகாரா உஜுஹு, பூக்களால மாலை கட்டுறவா இப்படி சொன்னா. பூங்காவனத்திலிருந்து வந்தவாளாக்கும் அவ ராஜா கிட்ட சொன்னா. 29வது ஸ்லோகம். தேவோ நஜ தைத்யோஸ்தி நயச்சோ நஜ கிண்ணரா கஷ்சித் கோலோ மகாகாயோ രാജം തിഷ്ഠതി കാനനേ. ദേവനോ ദൈത്യനോ യക്ഷനോ കിന്നരനോ ഒന്നുമല്ല, ഒരു പന്നിയാക്കും. അത് ரொம்ப ரொம்ப பெரிய சரீரம் இருக்கிற, குண்டா இருக்கிற, தடிமாடு மாதிரி இருக்கிற ஒரு பன்னி. ராஜாவே, அந்த பன்னி உத்தியானத்துல இருக்கு. 30வது ஸ்லோகம். புஷ்பவ்ருச்சானதிமிருதூன் ദന്തേനോന്മൂലയത്യസൗ വിദീർണം തദ്വനം സർവം സുകരേനാദിരംഹസ. பூக்களெல்லாம் இருக்கிற அந்த பூங்காவனத்துல பூக்களையும் வள்ளிகளையும் செடிகளையும் எல்லாம் அதனோட கொம்புனால அது பறிச்சு போட்டுருக்கு. அது ரொம்ப பலமாயிருக்கிற ஒரு மிருகமாக்கும். அது உத்தியானத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா தகர்த்து தரிப்பணம் ஆக்கியாச்சு. 31வது ஸ்லோகம். விஷிகைஸ்தாடிதோஸ்மாத்பேர்திருஷ்டத்பேர்லகுடைஸ்ததா நபிபேதி மகாராஜா ஹந்துமஸ்மானுபாத்ரவத். விஷிகைஹி தாடிதஹ அஸ்மாபிஹி ദൃഷദ്ഭിഹി ലഘുടൈഹി തദാ ന ബിബേദി മഹാരാജ ഹന്തും അസ്മാൻ ഉപാദ്രവത്. நாங்கள் அம்பாலியும் கல்லாலியும் குச்சியாலியும் எல்லாம் அதை அடிச்சு பார்த்தோம். அதுக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை. நாங்கள் அடிச்சதெல்லாம் கொண்டுட்டு அது சம்தா நின்றுட்டு இருக்கு. அதுக்கு வலிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. மகாராஜாவே, அந்த பன்னி இருக்கே ரொம்ப பலசாலியாக்கும். அதை எங்களை கொல்லறதுக்கு ஓடிட்டு வருது. அதனாலியாக்கும் நாங்கள் இங்க வந்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றாரு. அதனால வியாச உவாச. 32வது ஸ்லோகம். இதி ஆகர்ண்ய வஜஹ தேஷாம் இத்யாகர்ண்ய வஜஸ்தேஷாம் ராஜா கோபசமாகுல அஸ்வமாருஹ்ய தரசா ஜகாம உபவனம் பிரதி. ஜகாம உபவனம். அஸ்வமாருஹ்ய, அஸ்வம் ஆருஹ்ய, தரசா ஜகாமோபவனம் பிரதி. இப்படி அவ சொன்னதை கேட்ட ராஜா கோபத்தோடு கூடிட்டு அது சீக்கிரமா குதிரை மேல ஏறி உக்காந்துட்டு அந்த பூங்காவனத்துக்கு யாத்திரையானார். 33வது ஸ்லோகம். சைன்யேன மஹதாயுக்தோ கஜாஸ்வரத சம்யுதா பதாதி விருந்த சகித பிரயௌவனமுத்தமம். ஆனை, குதிரை, தேரு, காலாள் படை இப்படின்னு ஒரு பெரிய சதுரங்க படையோடு கூடிட்டாக்கும் ராஜா உத்தியானத்துக்கு போனது. 34வது ஸ்லோகம். தத்ர அபஸ்யன் மகாகோலம் குர் குரந்தம் பயானகம்
വനം ഭഗ്നം ച സംവീക്ഷ്യ രാജാ ക്രോധയുധഃ അഭവത്. തത്രാപശ്യൻ മഹാകാലം ഗുർഘുരന്തം ഭയാനകം വനം ഭഗ്നം ച സംവീക്ഷ്യ രാജാ ക്രോധയുധോഭവത്. குர்ன்னு சத்தம் போடுற அதிபயங்கரமான ஒரு பன்னிய ஹரிச்சந்திர மகாராஜா அந்த பூங்காவனத்துல பார்த்தார். வனத்தை முழுவன் தகர்த்து தரிப்பணமாக்கின்னு இருக்கு அந்த பன்னி. அதை பார்த்தோன்னா அவருக்கு கோபம் இப்படி வந்தது. 35வது ஸ்லோகம். சாபே பாணம் சமாரோப்ய விகிருஷ்ய ஜ சராசனம் தம் ஹந்தும் சூகரம் பாபம் தரசா சமுபாக்ரம. உடனடியா பாபியான அந்த பன்னியை கொல்லறதுக்காயிட்டு வில்லில அம்பு தொடுத்து இழுத்து வச்சுட்டு ரெடியா நின்னார். 36வது ஸ்லோகம். சம் ஆலோக்கிய ச ராஜானம் சாபஹஸ்தம் ருஷாகுலம் சம்முகஹ அப்யது ரவது தூர்ணம். சம்முகோ அப்யத் ரவத் தூர்ணம் குர்வன் சப்தம் சுதாருணம். சமாலோக்ய ஜராஜானம் சாபஹஸ்தம் ருஷாகுலம் சம்முகோப்யத்ரவத் தூர்ணம் குர்வன் சப்தம் சுதாருணம். வில்லும் அம்பும் கையில் எடுத்துட்டு கோபத்தோடு கூடி நிற்கிற ராஜாவை பார்த்த பன்னி அதிபயங்கரமா குர் குர்ன்னு சத்தம் போட்டுண்டு அந்த ராஜாக்கு நேர இப்படி சாடி விழுந்தது. 37வது ஸ்லோகம். தம் ஆயாந்தம் தமாயாந்தம் சமாலோக்ய வராஹம் விகிருதானனம் விகிருத ஆனனம் முமோஜ விஷிகம் தஸ்மின் ஹந்துகாமோ மஹீபதி. ராஜாக்கு நேர சாடி வர விகிருத முகம் இருக்கிற பன்னியை பார்த்தப்போ அந்த பன்னியை கொல்லறதுக்காயிட்டு ராஜா அம்பு தொடுத்து விட்டார் வில்லிலிருந்து. 38வது ஸ்லோகம். வஞ்சயித்வாத தத்பாணம் சூகரஸ்தரசாபலாத் நிர்ஜகாம மகாவேகாத் தம் உல்லங்கிய. மகாவேகாத் தம் உல்லங்கிய நிர்ஜகாம மகாவேகாத் தம் உல்லங்கிய நிருபம் ததா. அந்த பன்னி ராஜாவோடு அம்பு சரீரத்துல படாதக்கு நகர்ந்து நகர்ந்து போச்சு. ராஜாவை பக்கத்திலேயே நெருங்க விடாம அதி சீக்கிரமா அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடந்தது. 39வது ஸ்லோகம். கச்சந்தம் தம் சமாலோக்ய ராஜா கோபசமன்விதா முமோஜ விஷிகாம் தீஷ்ணாம் சாபமாகிருஷ்ய யத்னதா. முமோஜ விஷிகான் தீஷ்ணான் சாபம் ஆகிருஷ்ய யத்னதா. ஓடி போற அந்த பன்னியை பார்த்துட்டு கோபம் வந்த ராஜா வில்லில அம்பு தொடுத்து தொடுத்து விட்டு இருந்தார். இப்படி கண்டினியூஸ் ஆயிட்டு. 40வது ஸ்லோகம். க்ஷணம் திருஷ்டிபதம் ராஜ்ஞா க்ஷணம் சாதர்ஷனம் கதா. க்ஷணம் திருஷ்டிபதம் ராஜ்ஞா க்ஷணம் ச அதர்ஷனம் கதः குர்வன் பகுவித ஆராவம் சூகரः சம் உபாத் ரவது சமுபாத் ரவது. க்ஷணம் திருஷ்டிபதம் ராஜ்ஞா க்ஷணம் சாதர்ஷனம் கதா குர்வன் பகுவிதாராவம் சூகர சமுபாத்ரவது. ஒரு நொடி ராஜாவோடு கண்ணுல படுற மாதிரி ஓடும். உடனடியா ராஜாவோடு கண்ணுல படாதக்கு அங்கேருந்து அப்பிரத்யட்சமாயிடும் அந்த பன்னி. பலவித சப்தங்களை இப்படி புறப்படுவிக்கும். இப்படி அந்த பன்னி ராஜாவோடு பக்கத்துல நெருங்காம அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி விளையாடிட்டு.